இல்ல எல்லாத்துலயும் உங்களுடைய அரசியலை பண்ற மாதிரி திரைப்படங்களுக்கான தேசிய விருதிலும் காலங்காலமா உங்களோட மட்டமான அரசியல் தான் பண்ணுவீங்களா? இல்ல நான் தெரியாம இருக்கிறேன், ராயன் படத்துக்கு என்ன இதுக்காக நீங்க வந்து தேசிய விருது அறிவிச்சிருக்கீங்க? இதுக்கு மட்டும் அந்த தேசிய விருது கொடுத்த கமிட்டி உள்ளவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பதிவு சொல்லிருங்க. ராயன் படத்துல அப்படி என்னப்பா தேசிய விருது கொடுக்கற அளவுக்கு உங்களை கவர்ந்து இழுத்துச்சு சொல்லுங்க பாத்துடலாம். சோ இன்னைக்கு இதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். என்ன கேட்டீங்கன்னா, நேற்று தான் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய இதுல பார்த்தீங்கன்னா விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ராயன் திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடிச்ச திரைப்படம். ஓகேவா? அதுக்கு அடுத்தாப்புல கேப்டன் மில்லர் அப்படிங்கிற திரைப்படத்தில் உள்ள நடிகருக்கு சிறந்த நடிகருக்கான விருது. நடிகர் யாரு? தனுஷ். நல்லா பார்க்கணும், அவரு இயக்கி நடிச்ச படம் தான் சிறந்த திரைப்படம். அவர் நடிச்ச படம் கேப்டன் மில்லர், அவர் சிறந்த நடிகர் விருது. ஏன்னா வேற எந்த ஒரு திரைப்படமும் நல்ல சிறந்த திரைப்படம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் சமகால சிறந்த திரைப்படம் கிடையாது, சிறந்த நடிகர் கிடையாது. ஓகே, நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறமா அமரன் படத்துக்கு இசைக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு ஜி பிரகாஷுக்கு. அதுக்கப்புறம் மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதி மகா நடிச்ச அந்த பொண்ணுக்கு, சச்சனாங்கிற பொண்ணுக்கு சிறந்த துணை நடிகையான ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நான் முக்கியமா சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, ராயன் திரைப்படம் அப்படி என்ன காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சு, இல்ல நாட்டுக்கு இல்ல என்ன ஒரு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை பதிவு வச்சிட்டாரு தனுஷ் அவர்கள் அந்த இயக்கி. எதுக்காக அதை கொடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அதை அறிவிச்சல இருந்து எனக்கு கோபமா வருது. இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியல், முழுக்க அரசியலை வச்சு மட்டும்தான் இங்க எந்த ஒரு விஷயமே பண்ணுறாங்க. எல்லாமே அப்படிதான். எவ்வளவு படங்கள், நல்ல படங்கள் இருக்கு. நான் கேட்கிறேன், பிருத்திவிராஜ் ஒரு படம் நடிச்சிருந்தாருல, அதாவது பாலைவனத்துல தாடிலாம் வளர்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாரு, டக்குன்னு மைண்ட்ல அந்த படம் பேர் வர மாட்டேங்குது. ஏன் அந்த படம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல வாழை படத்துல கூட எனக்கு அவர் மேல மாற்று கருத்துலாம் மாறி சொல்லி நிறைய இருக்கு. ஆனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் அமைச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு கூட ஏதாவது கொடுத்துக்கலாம், நல்ல படமா தெரியலையா? சரி, நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல, அந்த படத்துக்கு அப்படிலாம் பேச வரல. ராயன் படத்துக்கு எதுக்காக தேசிய விருது? அந்த காலகட்டத்துல அவ கூட எடுத்து எவ்வளவு படங்கள் இருக்கும்போது ராயன் படத்தை எப்படி தேர்வு பண்ணாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு. இல்ல அதுல வந்து அது கமிட்டில இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்ஸ் மாஸ்டர் கலானுவத்தில் இருக்காங்கல்ல, இவங்களாம் அந்த கமிட்டில எப்படி தேசிய திரைப்பட விருது வந்து கமிட்டி இருக்குல்ல, அதுல இவங்களும் ஒரு ஆள். அவங்கள்ட்ட கேட்கறாங்களாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்க ராயன் படத்துல அப்படின்னா, இல்ல செம்ம டஃப்ங்க, நிறைய படம் இருந்துச்சு, சோ அதை எங்களுக்கு கொடுக்க முடியாம நாங்க வந்து டஃப்ல தான் அந்த படத்தை கொடுத்தோம். சரி, டஃப்ல கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க, என்ன காரணத்துக்காக, என்ன இதுக்காக தனுஷ் நடிச்சு இயக்கி நடிச்ச அந்த ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டுச்சு சொல்லுங்க அப்போ? எதுக்காக? காலங்காத்தால ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டாரு அதுக்காகவா? இல்ல ஒரே ரத்த வெறியா அந்த படம் ஃபுல்லா இருக்குமே அதுக்காக கொடுத்தீங்களா? இல்ல அது எப்படி என்ன வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துல அந்த படத்தை, சரி அப்படி கூட சொல்ல வரல, சமூக சீர்திருத்த படத்துக்கு தான் தேசிய விருதுன்னு சொல்ல வரல. ஆனா எதுக்காக ஒண்ணுக்கு நீங்க யோசிச்சு கொடுத்துருக்கீங்களா? என்ன எதுக்காக யோசிச்சு கொடுத்தீங்க சொல்லுங்க பாத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லட்டுமா, இப்போ முழுக்க அரசியல். என்ன அரசியல் கேட்டீங்கன்னா, இப்போ தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட்சி தொடங்க போறார், அவர் கட்சி கூட இது பண்றாரு. அவருக்கு பின்புலமா அவர் வந்து ஒரு பில்டப் ஏத்துறதுக்காக இதை பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிராக அவர்கிட்ட வந்து இளைஞர் படை அதிகமா இருக்கா, அது ஃபுல்லா ரசிகர்களை வச்சு அவர் ஜெயிச்சிட்டாரா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கணும், இளைஞர் பட்டத்தை இருக்கிறதுனால அவருக்கு இந்த விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு காலத்துல இறக்க போறாங்களாம் வர்ற தேர்தலில். அதுக்காக தனுஷ்க்கு வந்து முக்கியமா அவருக்கு மையப்படுத்தியே எல்லா விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கேப்டன் மில்லர் நடிச்ச அவருக்கு சிறந்த நடிகர் விருதும் கிடைக்குமா? ஏன் வந்து அமரன் படத்துல இருந்து சிவகார்த்திகேயன் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கலையா? சரி, நீங்க எவ்வளவு அந்த சிறந்த திரைப்படம் எவ்வளவு படம் வந்துச்சப்பா, பிருத்திவிராஜ் கொடுக்கலப்பா, ஏமா கொடுக்கல? சோ இவங்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த தேசிய விருதுங்கிறதெல்லாம் சும்மா, அதாவது இவங்க பிளான் பண்றது யார் கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் யாருக்கு நமக்கு அரசியல் அப்படி பார்த்து எல்லாமே பண்றாங்க. இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல உள்ளவங்க தான். சரி, வேற இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இதுல நீங்க ஒன்னும் பாத்துருப்பீங்க கரெக்டா. நான் வந்து ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் ஈடுபட்டு சமயத்துல கரெக்டா அஜித்குமாருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல, பூஷணம் கொடுத்தாங்க. அதாவது அது வரைக்கும் அஜித்குமாருக்கு கொடுக்கவே இல்லை. நான் வந்து அஜித்குமாருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு விமர்சிக்கல, அவர் கொடுத்தது அவருடைய உழைப்புக்கு கொடுத்து அங்கீகாரம் பண்ணிருக்காங்க, ரைட்டு தான். ஆனா கரெக்டா அந்த சமயத்துல கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இந்த டைம்ல தனுஷுக்கு, அதுவும் அவரு இயக்கி நடிச்ச படத்துக்கு வருது, அவருக்கு வருது, எல்லாமே பார்க்கலாம். முழுக்க அரசியல். அப்போ இது வந்து இப்ப நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா, இதுக்கு எதுவும் பண்ணிட்டு போறேன் கண்டுச்சா அப்படி நம்ம 19 ஒரு பேரக்கூடாது. ஏன்னா இதுலயும் ஒரு அரசியல் அடங்கிருக்குல்ல, அப்புறம் அதை நம்ம பேசணும்ல. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேசிய விருது கொடுக்கப்படுறதுக்கு பாராட்டி அவங்க ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா புகழும் தெளிவிருக்காங்க, யாருமே குறை சொல்லல. ஏன்னா இதுலயுமே அரசியல் இருக்கு. இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன அரசியல் கேட்டீங்கன்னா, தனுஷுக்கு
புகழ்வாங்க இப்ப எல்லாருமே. அதாவது எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே நம்ம தனுஷை புகழ்வாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, நம்ம வந்து அவர் இழுக்கணும் அப்படிங்கிற போக்குல இப்போ அலமோதி தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிறாங்க. எனக்கு வந்து தனுஷுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிப்பு, ஒரு யதார்த்தமான நடிப்புக்காரர். நான் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. தனுஷுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கிடையாது. தனுஷுக்கு ஏன் கொடுத்தீங்க? நான் அந்த ராயன் படத்துக்கு எதுக்கு தேசிய விருது கொடுக்குற அளவுல அந்த படத்துல என்ன இருந்துச்சு? ஏன்னா நான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு அந்த படமே பிடிக்கல. மட்டமான கதை. அதாவது தம்பி இவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு வளர்த்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவனே அண்ணனுக்கு எதிராக மாறுறது, அது பண்றதுலாம் எனக்கு சுத்தமா அந்த என்னடா இது படம் அப்படின்ட்டு எனக்கு இன்டர்வியூக்கு அப்புறமே எனக்கு முக்கிய ஆகி போச்சு. இந்த படத்துல கதையை எனக்கு பிடிக்கல. சோ அந்த படத்துல அப்படியே அற்புதமா எதை பார்த்து இவங்க தேசிய விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு நேரத்தை நியூஸ் பார்த்ததுல இருந்து தோண்டிட்டே இருந்துச்சு. அதனால உங்க முன்னாடி வைக்கணும் அப்படின்னு தான் வீடியோ பதிவு. அதாவது இப்போ நம்ம இதை பேசும்போதுல சில பேர் வந்துட்டு, நான் இன்னைக்கு கூட கமெண்ட்ல தேசிய விருது போட்டோன்னே பார்த்தேன், அதாவது உச்சநடிகர் உச்சத்தை விட்டு வந்து சொன்னாரு, அவருக்கு ஒரு தேசிய விருது கூட இது கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்ல கிண்டல் பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, உங்களோட தேசிய விருதுலாம் அவருக்கு எதுக்குப்பா? அவர் தான் தேச மக்கள் எல்லாருடைய மனசுலயும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. விட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமராகவே ஆயிடுவாரு போல. அந்த அளவுக்கு மக்கள் மனசெல்லாம் கொள்ளையடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு மனுஷன். அப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய தேசிய விருது நீங்களே வச்சுக்கிடுங்க. இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ரொம்ப காலகாலமா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டான்ஸ் பாட்டு இதாங்க பண்ணிருக்காரு, அவர் நடிப்புல என்னத்தை காட்டிட்டாரு என்ன அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல, அவருடைய ரசிகராகவும் நான் இதை பேச முடியல. பொதுவா அவர் திரைப்படங்களை முன்னாடி இருந்து பார்த்ததில்ல, சில திரைப்படங்களுக்கு தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு இருக்கு, இல்லெல்லாம் கிடையாது. இப்ப எப்படி எல்லா நடிகர்களும் சிறந்த திரைப்படம் கொடுத்துருக்காங்களோ, அதாவது நடிப்புல எனக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் பிடிக்கும். ஆனா குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன குறைய கண்டாங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அது பார்த்தமே தெரியல. அதாவது முன்னாடி அவர் ஒரு நெஞ்சினிலே அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிச்சிருப்பாரு. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கேன்னு தெரியாது. அதாவது சாதாரண ஒரு இளையனா கஷ்டப்பட்டு எப்படியாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்று போட வேலை கிடைக்காது, ஒரு சரியான வேலை கிடைக்காது. கடைசியில் ஒரு விற்படைஞ்சு அவருடைய அக்கா இருக்கிற ஊருக்கு பாம்பே நினைக்கிறேன், அங்கே போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்காக அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீமன் தான், அது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட்டத்தில் இருப்பார். இவரே அங்கே கூட்டி விட்டுருவாரு. முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வெளியே வருவார். நான் இந்த மாதிரி ரவுடி தொழிலாம் பண்ணல, மற்றவங்கள அடித்து சம்பாதிக்கிற காசு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கு ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்டு தன்னால பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளாகிறான், இப்போ இவனை சேர்த்து விட்டு இவன் வேண்டாம்னு வந்ததுனால தான் ஃப்ரெண்டு விட மாட்டாங்கனால ஃப்ரெண்டுக்கு திரும்ப அந்த கூட்டத்தில் போய் சேருவார். சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா அடித்தடி இந்த கட்டப்பதி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படின்றனால கடைசியில் பணம் நல்லா வரும், காசு கிடைக்கும்ல, குடும்பத்துக்கு அனுப்பிப்பாரு. குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பையனுக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் வாங்கி கொஞ்சம் வீடுலாம் கட்டி கையோடு இருப்பாங்க. கடைசியில் தன் பையன் இப்படி தான் சம்பாதிச்சுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் இறந்துருவாங்க, சரியா, தாங்க முடியாம. ஸோ அவரு அது வந்து வெளியில வர முடியாம, ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி கூட்டத்தில் போய் மாட்டிட்டேன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க கூட தான் இருக்கணும், திரும்பிலாம் வெளியே வர முடியாது, இல்லைன்னா கொண்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல உள்ள காட்சி வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல, நீங்க எல்லாரும் வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருக்கீங்க, நான் வாழ்க்கையை தேடிட்டு இருப்பேன் அப்படின்னு மனுஷன். ஸோ அந்த டைலாக், ஸோ அந்த படத்துல அது வந்து அற்புதமான கதை. அதாவது நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா இளைஞர்கள் இந்த மாதிரி தப்பான வழியில போய் நம்ம சம்பாதிச்சா நம்ம குடும்பம் சந்தோஷமா அதை அனுபவிக்க மாட்டாங்க, உழைச்சி சம்பாதிச்ச காசு தான் என்னைக்குமே நல்லது. ஸோ அப்படின்ட்டு இளைஞருக்கு உண்டான நிறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும், அதை வந்து உன்னிப்பா கவனிச்சா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட திரைக்கதையிலையும் நடிச்சிருக்காரு. குறிப்பா அந்த திரைப்படத்தோட பாட்டை சொல்லுவங்களுக்கு தெரியும், தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி வசம் அப்படிங்கிற பாட்டுல வருமே அந்த படம் தான். ஸோ இப்படி சொல்லப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு, அதாவது அவருடைய நடிப்புக்கு விருது கொடுக்குற அளவுக்கு அந்த திரைப்படம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க கதறுவானுங்க. அதாவது நான் வந்து விஜய் மட்டும் சொல்லலை, இப்போ நிறைய திரைப்படங்கள் நிறைய பேர் உழைப்பு முழுக்க போட்டு நிறைய நடிகர்கள் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய திரைப்படங்கள்லாம் எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தான் இருக்கு. ஏன் இவ்வளவு கூட சொல்றோம், நம்மளுக்கு காலங்காலமாக நடிப்பு திலகம் சொல்லக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எத்தனை தேசிய விருது கொடுக்குறாங்க, தெரிஞ்சு தேசிய விருது கொடுக்கல நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இதுல ராயன் படத்துக்கு, அதாவது நான் தனுஷ் நடிச்ச படத்துக்கு நீ வேற படத்துக்கு கொடுத்தாலும் நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா ராயன் படத்துக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஆடுகளங்கிற படத்துக்கும் தேசிய விருது கொடுக்கப்படுச்சு. ஆடுகளம் படத்துலேயே அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். இல்ல எனக்கு வந்து ஒரு படத்தை குடிக்கணும், அந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம் பயங்கர மக்களுக்காக ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசிச்சு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேசிய விருது என்னன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியுதா எதுக்காக தேசிய விருது கொடுக்காங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்களே சொல்லுங்கப்பா. என்ன எதுக்காக தேசிய விருது கொடுக்குறாங்க, தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு அந்த ராயன் படத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதி மகாராஜா அந்த பொண்ணுக்கு சச்சனாங்கிற பொண்ணுக்கு துணை நடிகைக்கான ஒரு தேசிய விருது கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் ஓகே ஓரளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த
படமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் படம். அந்த படத்துக்காக தேசிய விருது கொடுத்தா கூட நம்ம வரவேற்கலாம். அது வந்து அழகான ஒரு நடிப்பு. விஜய் சேதுபதியும் அதில் வில்லன் கேரக்டர் நடிச்சவரெல்லாம் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சரியான நடிப்பு. ஓகே, எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆப்டா இருந்துச்சு. ஆனால் ராயன் படத்துக்கு தேசிய விருதுன்னு ஒன்று தான் எனக்கு. கேப்டன் மில்லர் படத்தை நான் படமும் பார்க்கல. ஆனால் எல்லாமே பிளான் பண்ணி தான் கொடுக்காங்களோ, தனுஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தோணுதா இல்லையா? அதாவது எவ்வளோ திரைப்படங்கள் அந்த காலத்தில் சம்ம காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருந்துமே அதுக்கு கொடுக்கப்படாம தனுஷை மையத்துவம் அதை மையக்கருவா வச்சு தனுஷை முக்கியத்துவமா பண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுல வந்து எல்லாரும் வந்து கத்துக்கிடணும். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அரசியல் கலந்துருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம பார்க்குற வேலைகள், ஸோ நம்ம வாங்குற எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அரசியல் இல்லாமல் இல்லை. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கு. அதனால எல்லாரும் அரசியல் நல்லா உச்சி கவனிங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிடுங்க, முடிஞ்சா அரசியல் பேசுங்க. ஸோ அதனால தான் நானும் அரசியல் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.